நெக்லஸ் ஒரு வழியா வெற்றிகரமாக திருடப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். செம்மையா ஸ்ட்ராட்டஜி போட்டு திருடி இருக்காங்க. யாரு ப்ரோ திருடினது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா போலீஸ். அது போலீஸே பாத்தீங்கன்னா திருடனா மாறிட்டாப்ல. பிரஜன் தான் தூக்கிட்டாரு. சோ பிரஜன் இந்த அளவுக்கு யோசிப்பாருன்னு யோசிச்சு பார்க்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு டீம் ஒர்க் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் விக்கல் சிக்கிரம் கனி இவங்க பிளான போட்டு பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. சோ சுபிக்ஷா தான் பாத்தீங்கன்னா செயின் எடுத்தது, சார் நெக்லஸ் எடுத்தது. ஆனா எடுத்துட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அது பிரஜன்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. பிரஜன் தான் எடுத்துட்டு ஓடினாரு. இதை பார்த்துட்டு வந்து சபரி வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரஜன் எங்க ஒளிச்சு வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. உடனே இவங்களோட நெக்லஸ் வந்து தூக்கிட்டாரு. அது வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சுபிக்ஷா பக்கத்துல இருக்கும்போதே எடுக்கிறாரு. கேட்டா நீங்க எடுத்தீங்க நான் எடுக்கிறேன். ஐயோ டாஸ்க்கும் புரியல, என்ன கான்செப்ட்னும் புரியாம இது வந்து அடிச்சு புடுங்குற மாதிரி இருக்கு. யோ சபரி என்னையா தேவையில்லாம நீயே பிக் பாஸ்ல வாங்கி கட்டிக்காதே அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நெக்லஸ் வந்து யார் எடுத்ததுன்னே தெரியாது. ஆக்சுவலா பிரஜன் தான் எடுத்ததுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா எடுத்து பிரஜன்ட்ட கொடுத்தாங்க. பிரஜன் தான் எடுத்துட்டு ஓடுனது. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரஜன் தான் எடுத்துறாரு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இந்த டீம் வந்து ஜெயிச்சிச்சு, அவ்வளவுதான். ரெட்ரோ டீம் வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கு. திடீர்னு பிக் பாஸ் ஏதாவது ட்விஸ்ட் வச்சாலும் வைக்கலாம். இல்ல பிரச்சனை பார்த்தது வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து திருப்பி அந்த நெக்லஸ் எடுத்து வந்து அங்கே தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா கூட இப்போ அவனுங்களால நெக்லஸ் வைக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? பிரச்சனை என்ன பண்ணாருன்னா ஒளிச்ச வைக்க இடம் கிடைக்காம கடைசியில் என்ன பண்ணார், தூக்கி பிக் பாஸ்ன்னு எழுதிருக்கு தெரியுமா போர்டு, அந்த போர்டுக்கு மேலே தூக்கி வச்சிட்டாப்ல. அதெல்லாம் செமையான மொமெண்ட். அதாவது அவனுங்களால கடைசி வரைக்கும் இந்த சீசனை விட்டு வெளியே போற வரைக்கும் அந்த நெக்லஸ் எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிட்டாப்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மூவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த தூங்கிட்டு இருக்கும் போது எடுக்கிறது, சண்டை போட்டு டைவர்ட் பண்ணி எடுக்கிறது, அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் ஒர்க் அவுட் ஆகும். பிக் பாஸ் டாஸ்க்னு கூப்பிடுறப்ப அந்த சமயத்தில் மட்டும் தான் தூக்க முடியும் அப்படின்ற மாதிரி காலையில் போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. ஏன்னா அப்பதான் மொத்த பேர் நவுருவானுங்க. மிச்சபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்திலே சாணியை ஒட்டின மாதிரி நல்லா வரட்டி எடுத்து அடிச்சு ஒட்டி வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒட்டினானுங்க அந்த இது பக்கத்திலேயே. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போன சமயத்தில் கரெக்டாக பிளானை போட்டு பக்கவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாருல, அந்த முட்டை பால் அப்படின்ற ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு எல்லாம் வெளியே வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டோரை லாக் பண்ணிட்டாங்க. விக்கல் சீக்கிரம் எல்லாம் சேர்ந்து டோரை லாக் பண்ணிட்டு சுபிக்ஷாவும் பிரச்சனை மட்டும் வெளியே ஓடியான்ட்டாங்க. உண்மையிலே சொல்ற சமமு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள உள்ள அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வெளியே வர முடியாம அந்த சமயத்தில் இவங்க வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் என்னன்னா பிரச்சனை எடுத்துட்டு ஓடும் போது ஆக்சுவலாக சபரி ஒன்று ரெண்டு பேர் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னும் கிளியராக அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பிரச்சனை எடுத்துட்டு ஓடினது மட்டும் இல்லாமல் ஒளிச்சு வச்சுட்டாரு. அதையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஆக்சுவலாக சூப்பரான ஒரு மூவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனை ஒளிச்சு வச்சது வந்து செல்லுபடி ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ என்ன இருந்தாலும் என்ன ஓடும்போது பார்த்துட்டாங்கல்ல அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி தோணுதா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தோணுதுன்னா செல்லுபடி ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த இடத்துல சுபிக்ஷா தான் எடுத்தது, அங்க பிரஜன் எடுக்கல. சோ எல்லாருமே பிரஜன் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்துறாங்க ஆப்போசிட் டீம்ல. ஆனா அங்க எடுத்தது சுபிக்ஷா தான். சோ அப்படின்னும் போது அவங்களுக்கு யார் எடுத்ததுனே தெரியல. அது பிரஜன் கிட்ட இருக்கா இல்லையானோ அவங்களோட கெஸ்ஸிங்ல மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா யாருமே கண்ணால பார்க்கல, எடுத்தது வந்து கண்ணால பார்க்கல அப்படின்னும் போது ஆப்வியஸா பிரஜனோட இது வந்து செல்லுபடி ஆகாது. அதாவது பிரஜன் தான் எடுத்தார் அப்படின்னு அவங்க இருக்கிற குற்றச்சாட்டு செல்லுபடி ஆகாது. சோ இவங்களுக்கு தான் பாயிண்ட் போகும். ரெட்ரோ டீம் தான் ஜெயிச்ச மாதிரி பாயிண்ட் போகும் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்றேன். சோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சபரி பண்ணது ரொம்ப தப்புங்க. ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக காலி பண்ணுறாரு, ஸ்பாயில் பண்ணுறாரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள்ட்ட வந்து எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸாக இப்போ இவங்கள்ட்ட வந்து பாதுகாக்கணும். இவங்களை எப்படி டைவர்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத அவங்க யோசிக்கணுமே தவிர இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா பக்கத்தில் இருக்கும் போதே பிடிங்கிட்டு போகிறது யாருக்கும் பண்ண தெரியாதா? யார் வேணா ஈஸியாக பிடிங்கிட்டு போகலாமே. யோ சபரி என்னையா பண்ணுறேன் நீ கேட்டால் பிக் பாஸ் சொல்லட்டும் அப்படின்னு அந்த ரூல்ஸில் கிளியராக சொல்லிட்டாரு. பார்க்கும் போது எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பக்கத்திலே நிற்குது சுபிக்ஷா. அந்த இடத்துல கையை வச்சு நீ பிடிங்கிட்டு ஆக்சுவலி எடுக்கல புடிங்கிட்டு போற அப்படின்னா அப்ப அது என்னது? அது ஒரு கேமா? இந்த கேம் ஆடணும்னா எப்பவுமே நேத்தே ஆடி முடிச்சிருக்கலாம், உடனே முடிச்சிட்டு இருக்கலாம் டாஸ்க்கை. தயவு செஞ்சு பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுங்க, சபரியை கூப்பிட்டு வச்சு கழுவி ஊத்தி அனுப்புங்க. டே உனக்கு அறிவு இருக்காடா? இந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்களடா, ஆக்சுவலாக அவங்க எடுத்தாங்க, அது தப்பு ரைட்டுன்னு என்கிட்ட தான் நீ கேட்கணும். அதாவது பிக் பாஸ் அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்துட்டாங்க, ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை நாங்கள் பார்த்துட்டோம், அது வந்து எனக்கு தப்பா தெரியுது, நீங்க ஒரு கரெக்டான தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட தான் கேட்கணும். நீங்க அதை விட்டுட்டு நீ போய் இந்த மாதிரி புடிங்கிட்டு வரனா அது என்ன? அது எப்படி சரியாகும் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சபரி பண்ணதுக்கு வீக்கெண்ட்ல ஒரு நல்ல ரோஸ்ட் விழும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அப்படி பண்ணக்கூடாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்ல அவங்களை எப்படி டைவர்ட் பண்ணிட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அவங்க ஒரு விஷயம் யோசிச்சாங்களே, நீங்க அதை யோசிக்கல, அதை ஒத்துக்கணும். ஏன்னா அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்க யோசிச்சிருக்காங்க, நீ யோசிக்கல, அப்போ உங்க தப்பு தானே அது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதுக்கு நடுவில் சபரி போய் பாத்ரூம்ல ஒளியும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திவ்யா கால் மாட்ட போது அப்படின்ற மாதிரி சபரிக்கும் திவ்யாவுக்கும் ஒரு கிளாஷ் போகுது. அது ஒரு வெட்டு கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குது ஏது கேட்குதுன்னே தெரியாம சபரி வந்து இந்த மாதிரி எப்படி சொல்றது அடிபட்டா கேட்காது அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இவங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு சபரி மேலே பழியை போட்டு கடைசியில்
பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சின்ன கிளாஷாக ஒன்று போச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, என்ன பொறுத்த வரைக்கும் சபரி பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து காலி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரியும் ஒரு டாஸ்க் புரியுது என்னன்னு தெரியுது, தெரிஞ்சும் வீம்புக்குன்னு எடுத்து வச்சிருக்காரு. அவர் எடுத்து வைக்கிறபடி ரூல்ஸே இல்லை. அவர் ஆக்சுவலாக அங்கே எடுக்கவும் கூடாது அப்படின்னு தெரிஞ்சும் அவர் எடுக்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஓகே அப்போ டாஸ்க் வந்து காலி பண்ணிடலாம், அவங்க எடுத்துட்டாங்க, நம்ம எப்படி இருந்தாலும் தோக்க போகிறோம், சரி ஓகே டாஸ்க் காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. என்னடா இன்றைக்கே டாஸ்க் காலி பண்ணிங்கன்னா அப்போ நாளைக்கெல்லாம் பிக் பாஸ் என்ன பண்ணுவார்? எனக்கு அதுதான் யோசிக்கிறேன். பிக் பாஸ் என்ன சொல்லி எப்படி இருந்தாலும் அந்த இது நெக்லஸை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா பிரச்சனை ஒழிச்சு வச்சிருக்க அப்படி இடம் முடியும். டேய் நீங்கள் நீ இல்லைடா, உங்கள் அப்பனுக்கு அப்பன் எவன் வந்தாலும் அந்த நெக்லஸ் வந்து கண்டே பிடிக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல தூக்கி போட்டா அப்படி. அதாவது அவருக்கே தெரியும், ஆமாம் இந்த எப்படி சொல்ல, திடீர்னு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸை கொண்டு வந்து கொடுங்க அப்போதான் உங்களுக்கு பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செத்தாங்க. ரெட்ரோ டீம் வந்து காலி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா கிடைக்காது, தூக்கி எங்கேயோ தூக்கி அடிச்சிட்டாப்புல. அது வந்து பார்த்தீங்கன்னா சம வைரல். இப்போ அந்த வீடியோ தூக்கி அடிச்ச வீடியோ பயங்கரமாக பிஜிஎம்லாம் போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு சூப்பரான மூவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நான் பிரஜன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக பிரஜன் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணுவாப்ல அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. ஒரு நல்ல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல, அவரோட ரேட்டிங்கை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டார் இந்த டாஸ்க் மூலியமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பார்க்கலாம். ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து நான் இண்டிவிஜுவல் கேம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் அடிச்சு தோர்த்துறாரு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணுறாரு. ஒருவேளை பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கேமை இம்ப்ரூவ் பண்ணி ஓரளவு நல்லா முன்னாடி வந்துருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுதுங்க. ஏன்னா எப்போ ஒரு சாண்ட்ராவை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும், பொண்டாட்டின்னு பார்க்காம டிவோர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அடிக்க ஆரம்பிச்சாரோ அப்பயே ஒரு பக்கம் தோணுது, ஒருவேளை இந்த பீஸ் ஓகே இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. எது வந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த நெக்லஸ் இந்த இது கான்செப்ட் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சபரி எடுத்துட்டாரு, இவர் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சபரி எடுத்தது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஓகே ப்ரோ என்ன இருந்தாலும் அவங்க எடுத்துட்டாங்க, அதனால வந்து எடுத்தது ஒன்றும் தப்பு கிடையாது, சபரி எடுத்து ஒழிச்சு வச்சது ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்றீங்களா? இல்லை அது என்ன இருந்தாலும் அந்த டாஸ்க் ரூல்ஸ் படி அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாடர்ன் டீம் வந்து பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் பயங்கரமாக சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அது ஒரு இயலாமை தானே, விட்டுட்டாங்க இப்போ ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இப்போ என்ன கதறல் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சபரி வேற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் எல்லாம் டாஸ்க் தானே, இதுவும் ஃபன்னு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றுறாரு. அது ஆக்சுவலாக அவருக்கு யாராவது புரிய வைக்கணும். ஏன்னா யாருமே புரிய வைக்க மாட்டாங்க. ஸோ சொல்ல வந்தாலும் கனி சொல்ல வராங்க, அப்பயும் புரிஞ்சிக்க மாட்டாரு. பிக் பாஸ் சொல்லிட்டோம், சொன்னால் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஆப் வந்து சபரி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஓவராலாக பிக் பாஸ் இதுதான் நல்ல சான்ஸு. இந்த டாஸ்க் இப்படியே முடிச்சிருங்க, அவள் தான் செயின் எடுத்துட்டானுங்க, இதோட வந்து முடிச்சு விட்டு அவள் தான் இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதுக்கப்புறம் ஒரு நல்ல டாஸ்க்கை வந்து அடுத்த 2 நாள் வச்சிருங்க. நாளைக்கு இது அப்படியே டெவலப் பண்ணி கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா இன்றைக்கே கண்டென்ட் வரல, நீங்களே கத்துறீங்க, கழுவி ஊற்றுறீங்க அப்படின்னும் போது இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து மறுபடியும் அதை ட்ரை பண்ணி கடைசியில் மொக்க வாங்குறதுக்கு இன்னையோட இந்த டாஸ்க்கை வந்து முடிச்சு விட்டு அவங்களுக்கு சும்மா விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கண்டென்ட் கொடுப்பானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி டாஸ்க்குன்னு ஒன்று வைக்கும் போது ஓகே இது பண்ணலாம் அதை பண்ணலாமான்னு யோசிக்கிறானுங்க. அதனால வந்து கண்டென்ட்டே வரமாட்டுது. நான் வேணா சொல்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் டாஸ்க்லாம் விட்டுரு, அவங்களை சும்மா விடுங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன், ஆல்ரெடி அவங்களுக்குள்ள அவ்வளோ ஈகோ இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒருத்தன் மூஞ்சை பார்த்துக்கனால டே நீயா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுப்பானுங்க. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வந்து தன்னால் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இதை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ லைவ்ல பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எதுவும் சொல்லலை. இவங்கலாம் போய் கேட்குறாங்க என்ன நாங்கள் பண்ணது ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.